ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை வணக்கம். மாணவர்களே, நம்ம ஆறாம் வகுப்பில் முதல் பருவத்தில் அளவீடுகள், விசையும் இயக்கமும், தாவர உலகம், விலங்குலகம் இந்த 4 பாடங்களும் நம்ம பார்த்தாச்சு வித் புக் பேக் ஒரு கொஸ்டினோட. இது எல்லாமே நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழகு 3 இருக்கக்கூடிய நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள். வாங்க பாடத்தை பார்க்கலாம். உங்கள் 34ஆம் பக்கத்தில் அழகு 3 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற பாடம் இருக்குது. இது ஆங்கிலத்தில் மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேட்டர் அப்படின்னா பருப்பொருள்கள்னு அர்த்தம். ஸோ இந்த பருப்பொருள்கள் பார்க்கும்போது நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க, கற்றல் நோக்கங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இதெல்லாம் ஒருக்க பார்த்துங்க, வாட்சுங்க. நம்ம நேரடியாகவே பாடத்துக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாடத்தில் அறிமுகத்தில் பருப்பொருள்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல சொல்லியிருக்காங்க. பருப்பொருள்னா என்னையா? ஏன்னா பாடத்தோட தலைப்பே என்னது? நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள். அப்படிங்கும்போது அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய தலைப்பை நம்ம என்ன பண்ணிக்கணும், தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும். ஸோ பருப்பொருள்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ உன்னை சுற்றி நீ பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்கள் உன்னை சுற்றி இருக்கும். நீ எதை வேணாலும் இமேஜின் பண்ணிக்கலாம். ஜாமெட்ரி பாக்ஸு, புக்கு, செல்ஃபோனு, வயரு, கண்ணாடி, எதை வேணாலும் நீ இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே என்னதில் தான் வரும் அப்படின்னா பருப்பொருள்கள் அப்படிங்கிற வரையறைக்குள்ளே தான் வரும். அதான் அவங்க சொல்கிறாங்க, நம்மை சுற்றிலும் பருப்பொருள்களுடன் நாம் சுவாசிக்கும் காற்று, பருகும் நீர் மற்றும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்தும் பருப்பொருள்களால் ஆனவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட முக்கியமாக கடைசியாக அவனு சொல்கிறது என்ன அப்படின்னா, பருப்பொருள்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறையை உடைய மற்றும் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய பொருள்கள் அனைத்தும் பருப்பொருள்கள் எனப்படுகின்றன. இப்போ அறிவியலில் பருப்பொருள்கள் என்ன, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் பருப்பொருள்களும் சொல்கிறத விட அதுக்கு வரையறை என்ன அப்படின்னு கேட்டால், அந்த வரையறை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறையை உடையதும் இடத்தை அடைச்சிக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வெயிட் இருக்கணும். பருப்புனா ஒரு வெயிட் இருக்கணும், ஒரு இடத்த அடைச்சிக்கணும், ஒரு இடத்துல வச்சோம்னா அடைச்சிக்கணும். அதுதான் அது என்னது பருப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பருப்பொருள்கள் 3 நிலைகளிலும் காணப்படும். என்ன நிலைமையில் காணப்படும்? திண்ம நிலையிலும் காணப்படும், திரவ நிலையிலும் காணப்படும், வாயு நிலையிலும் காணப்படும். அதான் ஒரு படம் போட்டிருக்காங்க. இரும்பு, திரவத்துக்கு எண்ணெய், நீர், திண்மத்துக்கு மரக்கட்டை, அதே மாதிரி காற்றுக்கு பலூனில் இருக்கக்கூடிய கேஸஸ், அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்பிஜி சிலிண்டர் இருக்குல்ல, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாயு. சரியா? இதையெல்லாம் திண்மம், திரவம், வாயு என்ற 3 நிலைகளிலும் பருப்பொருள்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அணுக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறாங்க. பருப்பொருள்கள் எதனால் ஆனது அப்படின்னு கேட்குறோம். சரி, பருப்பொருள்கள் சரியா, இந்த பருப்பொருள்கள் எதனால் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பருப்பொருள்கள் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அணுக்கள் எனப்படக்கூடிய மிக 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 நுண்ணிய சிறிய துகள்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பருப்பொருள்களுமே அணுக்களால் ஆக்கப்பட்டதுதான். சரி, இந்த அணுக்களை கண்ணால் பார்க்கலாமா சார் அப்படின்னா கண்ணால் பார்க்க முடியாது. சரி, தொலைநோக்கு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கலாமா சார் அப்படின்னா, நுண்ணோக்கி வச்சு பார்க்கலாமா சார் அப்படின்னா அதுவும் பார்க்க முடியாது. எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, அதற்கென்று சிறப்பாக ஸ்பெஷலைஸ்டு சிறப்பாக தயாரிக்கப்பட்ட நுண்ணோக்கிகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இது நம்ம பள்ளிக்கூட ஆய்வகங்களில் இருக்காது இந்த மைக்ரோஸ்கோப். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி மற்றும் ஊடுபுல எலக்ட்ரான் நுண்ணோக்கி. இந்த 2 நுண்ணோக்கிகளை வச்சு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இதை பார்க்க முடியும். இதற்கெல்லாம் நான் படம் கடைசியாக உங்களுக்கு வீடியோ முடிவில் காட்டுறேன். ஆகும்போது நீங்கள் இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அணு அப்படிங்கிறது மிக நுண்ணிய சிறிய துகள். இதை நம்ம எதை வச்சு பார்க்க முடியும் அப்படின்னா, ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி, ஊடுபுல எலக்ட்ரான் நுண்ணோக்கி, இதை வச்சு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். சரி, அடுத்து என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க? பருப்பொருளின் இயற்பியல் தன்மை, அதாவது ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர். பருப்பொருளோட இயற்பியல் தன்மை அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அணு இருக்குல்ல, ஏற்கனவே பருப்பொருள்கள் எல்லாம் அணுக்களால் ஆனது அப்படின்னு சொன்னோம்ல, இந்த அணுவை பற்றி ஆதி காலத்தில் ஆரம்ப காலங்களில் இருக்கக்கூடிய தத்துவ மேதைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே 2 தத்துவ மேதைகளை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒருத்தர் கனடா, இன்னொருத்தர் டெமோக்ரட்டிஸ். இதில் கனடா அப்படிங்கிற ஒரு இந்திய நாட்டுக்காரர், டெமோக்ரட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்கர். எவ்வளவோ பேர் அணுவை பற்றி சொல்லியிருந்தாலும் இந்த 2 பேரை பற்றி எதுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரோட கருத்துக்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒத்து போச்சு. அதனால தான் சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கனடா அப்படிங்கிற இந்திய தத்துவியல் மேலே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பரமாணு அப்படிங்கிறாரு. அணுவை, அந்த உள்ளுக்குள்ள கூடிய சிறிய தூள்களை பரமாணு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி டெமோக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா, அட்டாமஸ் அப்படிங்கிறார். அட்டாமஸ்னா அணு. அதை தான் நம்ம ஆட்டம், ஆங்கிலத்தில் அட்டாமஸ் தான், ஆங்கிலத்தில் ஆட்டம் அப்படிங்கிறது. அந்த ஆட்டம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தமிழில் அணு அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. சரி, இந்த அணுவை பற்றி உங்களுக்கு அணுனா எப்படி சார் இருக்கும், எவ்வளோ எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சோதனை இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு குட்டி நூலை ஒன்று எடுத்துக்கிறோம், நம்ம தைக்கிற நூல் இருக்குல்ல, சின்ன நூலை ஒன்று எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு சிசரை வச்சு குட்டி 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 குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கிட்டே போகிறோம். குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது
நம்ம கடைசியாக ஒரு ஸ்டேஜில் வந்து கட் பண்ணவே முடியாது சார், இதுக்கு மேலே இதை கட் பண்ண முடியாது சார், ரொம்ப சின்னமாயிருச்சு சார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நூல் பிசிறில் கூட எப்படி இருக்குமா, லட்சக்கணக்கான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். இந்த மூலக்கூறுகள் மிகச்சிறிய அணுக்களால் ஆனவை. அப்படின்னா அந்த அணுவோட அந்த அணு எவ்வளோ சிறுசு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும் பார்த்துக்கலாம். மேலே ஒரு 3 படம் கொடுத்துருக்காங்க. அதாவது அணு அப்படின்னா என்ன, மூலக்கூறு அப்படின்னா என்ன, அந்த மூலக்கூறு பருப்பொருள்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற 3 படம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி விளக்கம் வந்து நீங்களாம் அடுத்த பெரிய வகுப்புகளில் போக போக பார்ப்பீங்க. இப்போ வந்து சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. பருப்பொருள்கள் எல்லாம் அணுக்களால் ஆனதுன்னு சொன்னோம்ல, அந்த அணு எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நடுவில் வந்து உட்கரு இருக்கும், அணுக்கரு அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா சில பேர் உட்கரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அணுக்கருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். இந்த உட்கருவுக்குள்ளே புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். வெளிவட்ட பாதையில் என்ன சுற்றி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான்கள் சுற்றி வரும். இதுதான் ஒரு அணுவோட அடிப்படை துகள்கள். இது எல்லாமே மின்சுமை உடையது. இதெல்லாம் நீங்கள் பெரிய கிளாஸில் பார்ப்பீங்க. சரி சார், மூலக்கூறுனா என்ன சார்? அதாவது மாலிக்யூல், இந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து உருவாகிறதுக்கு பேர் தான் மூலக்கூறுகள். அணுக்கள் எல்லாம் சேர்ந்து பற்றி அதுங்கிற 2 அணுக்கள் சேர்ந்து ஒரு மூலக்கூறை உருவாக்கும். சரி சார், அப்போ பருப்பொருள்னா இந்த மூலக்கூறுகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கக்கூடியது தான் பருப்பொருள். இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. அடுத்த வரக்கூடிய வகுப்புகளில் நீங்கள் இதை பற்றி விரிவாக கற்பீங்க. அடுத்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா பருப்பொருளின் சிறப்பு பண்புகள், பருப்பொருளோட சிறப்பு பண்புகளை பற்றி நம்ம இப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிறதா, இதெல்லாம் பெருசாக எக்ஸாமுக்குலாம் ஒன்றும் ஓரியன்டாக கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம சும்மா அப்படியே தெரிஞ்சுக்கிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படத்தை பார்த்துட்டு இந்த டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா 38ஆம் பக்கத்தில் அந்த பருப்பொருள்கள் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வகையானதை காட்டியிருக்காங்க. திண்மத்தில் உள்ள துகள், திரவத்தில் உள்ள துகள், வாயுக்களில் உள்ள துகள்கள். அதாவது பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட், இன் ஏ லிக்யூட், இன் ஏ கேஸ். அதாவது ஒவ்வொரு துகள்களும் எந்தெந்த மாதிரியான பருப்பொருளை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த வாயுக்களில் பாருங்கள். வாயுக்களில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய துகள்கள் எப்படி இருக்குது, அதிக இடைவெளியில் இருக்குது. நிறைய இடைவெளி, இங்கொன்றும் அங்கொன்றுமாக அதிக இடைவெளியோட எளிதில் நகரக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடியது. எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க, காற்றுன்னு சொல்கிறாங்க. இது வாயுக்களில் துகள்கள் அமைந்திருக்கக்கூடிய விதம். அடுத்து திரவத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. வாயுக்கிற அளவுக்கு அங்கொன்று இங்கொன்று இல்லாமல் இல்லைனாலும் கொஞ்சம் ஒரு குறைந்த இடைவெளியில் அங்கங்கே அந்த துகள்கள் வந்து தாறுமாறாக ஒழுங்கற்ற நிலையில் பிணைக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டு நீர். அடுத்து பார்க்கக்கூடியது திண்மத்தில் உள்ள துகள்கள். திண்மத்தில் இருக்கக்கூடிய துகள்கள் எப்படி இருக்கு பாருங்கள், நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளன. இடைவெளி ரொம்ப கம்மி, நெருக்கமாக துகள்கள் வந்து பிணைக்கப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டு திண்ம பொருள் எல்லாமே சொல்லலாம், கல், மரக்கட்டை, இது எல்லாமே சொல்லலாம். ஸோ ஒரு பருப்பொருளில் இருக்கக்கூடிய துகள்கள் திண்மத்தில் எப்படி இருக்கும், திரவத்தில் எப்படி இருக்கும், வாயுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியான துகள்கள் இருக்கிறதுனால திண்மம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நீர்மம் திண்மத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வாயு திரவத்தை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. மாணவர்கள் இப்பயும் ஒன்றும் கிடையாது, சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது தான். பருப்பொருளோட சிறப்பு பண்புகளில் ஒரு 2 பண்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது என்ன பண்பு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பண்பு என்னென்னா பருப்பொருள்களின் துகள்களுக்கிடையே அதிக இடைவெளி உள்ளது. அந்த துகள்கள் சொன்னோம்ல, பருப்பொருள்கள் துகள்கள் பிணைக்கப்பட்டிருக்கிறதுல அந்த துகள்களுக்கிடையே அதிக இடைவெளி இருக்குது சார். என்ன சார் இப்போ தானே சார் சொன்னீங்க திண்மத்தில் இடைவெளியே இருக்காது அப்படின்னா, அடுத்த பாயிண்ட் சொல்கிறாங்க பாரு, அது ஒவ்வொரு பருப்பொருள்களிலும் வேறுபட்டு இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வாயுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கேப் இருக்கும், திண்மத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேப்பே இருக்காது. ஆனால் பொதுவாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பருப்பொருளின் துகள்களுக்கிடையே அதிக இடைவெளி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார், நீங்கள் இடைவெளி உள்ளதுங்கிறது நீங்கள் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல பெஞ்சில் 4 பேர் உட்காரக்கூடிய இடத்துல 2 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா 2 பேருக்கு கேப் இருக்கும். நம்ம இன்னும் 2 பேர் வந்து அதில் என்ன பண்ணிக்கலாம், உட்காந்துக்கலாம், அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு சோதனை இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு தண்ணி எடுத்துக்கிறோம், தண்ணியில் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்கரை சொல்கிறாங்க. சர்க்கரையை போட்டுக்கலாம், இல்லை உப்பு போட்டுக்கலாம். நம்ம சர்க்கரையே எடுத்துக்கோமே, தண்ணியில் சர்க்கரையை போட்டு கலக்கிறோம். நல்லா கலக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தா இந்த சர்க்கரை என்ன இருக்கும், இந்த தண்ணியில் சுத்தமாக கரைஞ்சி காணாமல் போயிருக்கும், சர்க்கரையே இல்லாமல் போயிடும். தண்ணி எவ்வளோ தேடினாலும் சர்க்கரை கிடைக்காது. ஸோ எப்படி சர்க்கரை காணாமல் போச்சு அப்படின்னா, இந்த சர்க்கரையானது தண்ணியில் கரையுது. தண்ணியில் கரையிறதுனால அதை காணாமல் போகல. என்னன்னா அந்த திரவத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் இருக்குல்ல, இடைவெளி நிறைய இருக்கும். அந்த இடைவெளிக்குள்ளே பூரா போய் எது உட்காந்துக்கும், இந்த சர்க்கரை மூலக்கூறுகள் உட்காந்துக்கும். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திரவ மூலக்கூறுகள், திரவ பருப்பொருளில் அது துகள்களுக்கிடையே அதிக இடைவெளி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பருப்பொருள்களுக்கும் இது மாறுபட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்து 2வது என்னன்னா, பருப்பொருளின் துகள்களுக்கிடையே ஈர்ப்பு விசை உள்ளது. இப்போ திண்ம பருப்பொருட்களை எடுத்துக்கிட்டோம்னா அது மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, அதில் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு பருப்பொருளில் இருக்கக்கூடிய துகள்கள் ஒரு ஈர்ப்பு விசையினால தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும், பிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. பருப்பொருள்களின் சிறப்பு பண்புகள் நம்ம 2 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பருப்பொருளின் துகள்களுக்கிடையே அதிக இடைவெளி இருக்கும், இன்னொன்று வந்து பருப்பொருளின் துகள்களுக்கிடையே ஈர்ப்பு விசை இருக்கும். இதையும் நீங்கள் சும்மா தெரிஞ்சுங்க. அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பருப்பொருள்களை வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். 6ஆம் வகுப்பு பொறுத்தவரையும் நான் ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடுறேன். அதாவது பொதுவாக பருப்பொருள்களை
வகைப்படுத்தினா பருப்பொருள் 3 வகைன்னு சொல்லியிருக்கேன். திண்மம், திரவம், வாயு அப்படிங்கிற 3 நிலைகளிலும் காணப்படும். அந்த 3 நிலைகள் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. இது என்ன, திண்மம், திரவம் மற்றும் வாயுக்கள் நிறை, வடிவம் மற்றும் பருமனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது திண்ம பொருட்கள் எப்படி இருக்கும், திரவ பொருட்கள் எப்படி இருக்கும், வாயு பொருட்கள் அதோட நிறை, வடிவம் மற்றும் அதன் பருமன்லாம் எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது படங்களோட விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 37ஆம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு படங்களையும் ஒவ்வொன்றா பார்த்து இது என்ன படங்கள் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் மனசுக்குள்ளே உள்வாங்கிக்கங்க. ஸோ இது இந்த படம், இது புக்கு, இது இறகு, இது வந்து ஆப்பிள், இது வந்து இது என்னன்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு தெரியுதா, இது வந்து துடைப்பம், அப்போ விளக்குமாறுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. குழம்பாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன், மரத்தினாலான ஸ்பூன் இது. சரி, இந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் படம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும், ஒவ்வொரு பொருளும் வேறு வேறையாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே பருப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தான் சொன்னோம்ல, பருப்பொருள் எல்லாமே பருப்பொருள் அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கு ஒரு அருமையாக ஒரு பக்கம் நிறைய கொடுத்துருக்காங்க. இது குழம்புற மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 2 எடுத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, பென்சிலையும் புத்தகத்தையும் எடுத்துக்கிறாங்க. பென்சிலும் புத்தகம் எதுக்கு யூஸ் ஆகும், படிப்பதற்கு யூஸ் ஆகும். வாளியும் சீப்பு எதில் ஆனது, நெகிழி, பிளாஸ்டிக்கால் ஆனது. மேசை மற்றும் கரண்டி எதால் ஆனது, மரத்தினால் ஆனது. அதுக்கப்புறம் அந்த தேய்க்கும் நார், துடைப்பம், அது ரொம்ப கடினமாக இருக்கும். நாய் பொம்மை ரொம்ப மிருதுவாக இருக்கும். அந்த நீர் இருக்குது பற்றியா, அந்த நீர் வந்து மூக்கு கண்ணாடி நீர் அப்படிலாம் என்ன ஆகும்னா ஒளி வந்து அதன் வழியாக ஊடுருவும். ஆப்பிள் அல்லது இரும்பு பெட்டியின் வழியே என்ன செய்யாது, ஒளி ஊடுருவாது. இதில் நிறையது உயிருள்ளதற்கு உயிரற்றதும் இருக்குது. அந்த குவளையில் இருக்கக்கூடிய நீர் வந்து திரவம், ஆனால் பலூனில் இருக்கக்கூடிய காற்று வந்து வாயுக்கள், மற்றவை திண்மங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த இறகு மற்றும் காகித குவளையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தண்ணியில் மிதக்கும். ஆனால் ஆப்பிள், கல் போன்றது என்ன பண்ணாது, மிதக்காது. அந்த நெகிழிப்பட்டை இருக்குல்ல, ரப்பர் பேண்டு, அதை வந்து நம்மளால் இழுக்க முடியும். ஆனால் சீப்பையோ கல்லையோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, இழுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாணவர்களே, இதை நீங்கள் நல்லா வாட்சி பாருங்கள். நான் உங்களுக்கு கலர் கொடுத்துருக்கேன், முக்கியமான வார்த்தைகளை கலர் கொடுத்துருக்கேன். இதை ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, ஒரு பருப்பொருள் இந்தந்த மாதிரியான பண்புகளில் இருக்குது. கடினமாக இருக்கும், மிருதுவாக இருக்கும், சிலது ஒளி ஊடுருவும், சிலது உயிருள்ளவைகளாக இருக்கும், சிலது உயிரற்றவைகளாக இருக்கும், திரவமாக இருக்கும், வாயுவாக இருக்கும், திண்மமாக இருக்கும், அதை இழுக்க முடியும், மிதக்கும், மிதக்காது அப்படின்னு ஒவ்வொரு பருப்பொருள்களும் வேறுபட்ட பண்புகளை பெற்றிருக்கும். ஆனால் இந்த மாதிரி வேறுபட்ட பண்புகளை பெற்றிருந்தாலும் அவைகள் எல்லாமே என்னதான் சொல்கிறாங்கன்னா பருப்பொருள்கள் அப்படிங்கிறாங்க. அது என்ன வேணும்னா பண்புகள் இருக்க போடும், அது எல்லாமே என்னதான், பருப்பொருள்கள் தான். பருப்பொருள்கள் வந்து துகள்களால், அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கும். அது வந்து குறிப்பிட்ட நிறையையும் எடையும் கொண்டிருக்கக்கூடிய வரையறைக்குள்ள இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்கிறோம், பருப்பொருள்கள்னு சொல்கிறோம். இதை வச்சு நிறைய அவங்க விளையாட்டு காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதாவது மிதக்கும் பொருள், மூழ்கும் பொருள்களை நீ ஐடென்டிஃபை பண்ணு. இந்த ஒரு அட்டவணையில் மிதக்கும் பொருள் எது, மூழ்கும் பொருள் எது, இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மிதக்கிற பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இறகு மிதக்கும். நான் ஒவ்வொன்றுக்கு எழுதியிருக்கேன், மிதக்கும், இறகு வந்து மிதக்கும். அப்புறம் வேறு என்ன மிதக்கும் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குல்ல நெகிழியாலான சீப்பு வந்து என்ன ஒன்று மிதக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல காகிதத்தாலான குவளை, இதெல்லாம் என்ன ஒன்று மிதக்கும். இதை இப்போ மிதக்கும் பொருளை ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்து மூழ்கும் பொருள் எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம், மூழ்கும் பொருள் ஈஸி. இந்த கல் என்ன ஒன்று மூழ்கும், இந்த மாதிரி புக்கு, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த அயன் பாக்ஸு, இந்த மாதிரி திண்ம பொருட்கள்லாம் என்ன பண்ணும், புக்கு உலகில் மூழ்கும். இது மாதிரி நீங்கள் வந்து மேலே நிறைய வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லாங்க. மேலே விவரிக்கப்பட்ட பண்புகளின் அடிப்படையில் மேலும் பல அட்டவணைகளை அமைக்க நீ முயற்சி செய்யவும். அதாவது உயிருள்ளது, உயிரற்றது, மிருதுவானது, கடினமானது, நெகிழியால் செய்யப்பட்டது அப்படிங்கிற, வேறு மரத்தால் செய்யப்பட்டது, இந்த மாதிரி மேலே உள்ள படங்களை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜில் நீங்கள் இந்த மாதிரி அட்டவணைகளை நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சொல்லியாச்சு திண்மம், திரவம், வாயுவோட முக்கியமான அடுத்த டிஃபனேஷன் வர்றாங்க. திண்மம்னா என்ன பயம் அப்படின்னா, வலுவான பொருள்கள் எல்லாம் திண்மங்கள். இப்போ இந்த பொருள் இதில் பார்த்தீங்கன்னா கல் பார்த்தீங்கன்னா கடுமையான வலுவான பொருள். இப்போ கல் வந்து திண்மம், வலுவான பொருள்கள் திண்மங்கள். அடுத்து பாயும் தன்மை உள்ளவை திரவங்கள்ங்கிறாங்க. பாயும், இப்போ தண்ணி ஒரு இடத்துல கீழே ஊற்றினா தண்ணி ஒரு இடத்துலேருந்து அப்படியே போகும், அதுதான் பாயும் தன்மை. பாயும் தன்மை அப்படிங்கிறது அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. எளிதில் பாயும் தன்மை, பாயும் தன்மையிலேயே எளிதில் பாயும் தன்மையை வந்து வாயு அப்படின்னு சொல்கிறாங்க. எளிதில் பாயும் தன்மைக்கு இந்த மாதிரி பலூன் இருக்கக்கூடிய வாயுகளை டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, வலுவான பொருட்கள் திண்மங்கள், பாயும் தன்மையுள்ளவை திரவங்கள் மற்றும் எளிதில் பாயும் தன்மையுள்ள பொருட்கள் வாயுக்கள். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானவர்கள். அதாவது திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போகலாம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இங்கே ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க, செயல்பாடு 1 அப்படின்னு சொல்லி ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே செயல்பாடு 2 36ஆம் பக்கத்தில் ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே
38ஆம் பக்கத்தில் செயல்பாடு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே 39ஆம் பக்கத்தில் 4, 5 இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க. நம்ம செயல்பாடுகளை பாடத்துக்கு நடுவில் நடத்தும்போது உங்களுக்கு நிறைய வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறனால இந்த செயல்பாடுகளை இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மட்டும் தனியாக ஒரு வீடியோவை நான் போடலாம்னு இருக்கேன். அதாவது செயல்பாடுகளை மட்டும் தனியாக நம்ம வீடியோவை போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். இப்போ இந்த வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு, கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. அந்த கடைசி கட்டம் தான் என்ன டாபிக்னா விரவுதல், டெஃப்யூஷன். விரவுதல் அப்படின்னா பரவுதல் தான். விரவுதல்னா ஒரு பரவுதல் அப்படின்னு நினச்சிக்க, ஒரு இடத்துல அப்படி ஏக்கமாக நீக்கமர பரவுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இந்த விரவுதல். அங்கே 3 படம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மேஜை மேலே புத்தகம் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஊதுவத்தியை பற்ற வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தண்ணியில் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து, இது உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கலர் கலராக இருக்குல்ல, ஒன்றும் கிடையாது. ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து நம்ம பேனாவில் இருக்கு ஒரு சொட்டு மையாக அதில் உதறது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 3 நிகழ்வுகளும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு புத்தகம் நகருமா? புத்தகம் நகராது. அடுத்து நீலமையின் துகள்கள் நகருதல் தன்னிச்சையாக நீரில் பரவுகின்றனவா? அது கலப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது? இந்த மாதிரி நம்ம ஒரு தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் மைய உதறனோம்னா அது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பரவுறதுக்கு விரவுதலுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அடுத்து அறையின் எந்த பகுதியில் நீ நின்றாலும் ஊதுவத்தின் மனத்தை நுகர முடிகிறதா? கண்டிப்பாக உணர முடியும். அறையின் எந்த பகுதியில் நின்றாலும், இன்னும் சொல்லப்போனால் பக்கத்து வீட்டில் ஊதுவத்தி பற்ற வச்சா கூட நம்மளுக்கு என்ன ஒன்று வாசம் வரும். இப்போ ஞாயிற்றுக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணி 12:45 பக்கத்து வீட்டில் கறி சமைச்சாவளோ இல்லை மீன் சமைச்சாவளோ அந்த வாடை உன் வீட்டுக்கு வந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி இதுதான். எவ்வளவு விரைவாக மனம் பரவுகிறது, அது எப்படி பரவுகிறது அப்படின்னு அடுத்த கேள்வி இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா 3 படங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த ஊதுவத்தி இருக்குல்ல, ஊதுவத்தியில் இருக்கக்கூடிய அந்த புகை ஈஸியாக என்ன ஒன்று காற்றில் பரவும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா வாயுக்கள் இருக்கக்கூடிய துகள்கள் அதிக இடைவெளியோடு இருக்கும், எளிதில் பாயும் தன்மை உள்ளவைகளாக இருக்கும். ஸோ அதனால தான் அது ஈஸியாக என்ன பண்ணுது, விரவுது. இங்கே நீர் மூலக்கூறுகளில் அதோட வாயு மூலக்கூறுகளை விட கம்மியான துகள்கள் அதாவது இடைவெளியோடு இருக்கும். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் இந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் லேட் ஆகும், உள்ளுக்குள்ளே விரவுதலுக்கு லேட் ஆகும். இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது, புக்கு எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும். காரணம் என்னென்னா திண்மத்தில் இருக்கக்கூடிய துகள்கள் மிகவும் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கக்கூடியது. அதனால் இது ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இந்த இதில் டீசல் சொல்கிறாங்க. இந்த விரவுதல் அப்படிங்கிறதுக்கான அந்த வரையறை மட்டும் படிச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும் வகையில் துகள்கள் பரவும் பண்பையே விரவுதல் என்கிறோம். புரியுதா? ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும் வகையில் துகள்கள் பரவும் பண்பையே விரவுதல் என்கிறோம். அவ்வளோதான் மாணவர்களே, இதுதான் விரவுதல். இதை ஒரு என்ன ஒன்று பாருங்கள், வழக்கம் போல் நீங்கள் புக்கை எடுத்து நல்லா வாசிச்சு பாருங்கள். இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு 3 தடவை புக்கை எடுத்து நல்லா வாசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு புக்கை நிறைய உங்களுக்கு விஷயங்கள் புரியும். அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திண்மம் மற்றும் திரவத்தின் அழுத்த பண்பை வாயுக்களின் அழுத்தங்களோடு ஒப்பிடுதல் அப்படிங்கிற நம்ம டாபிக் என்ன போகிறோம், நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.